ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபிஷ் கட்லெட்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபிஷ் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு உதுத்து எடுத்திருக்கேன். பூண்டு பொடி அரிஞ்சது, இஞ்சி பொடி அரிஞ்சது, பச்சை மிளகா பொடி அரிஞ்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சால்ட் தேவையான அளவு, பெப்பர் பவுடர், சோம்பு, ஜீரகம், தனியா, கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், இது பிரெட் க்ரம்ஸு, இது வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் சோம்பு ஜீரகத்தை தாளிச்சிடலாம். கூடவே பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கியாச்சு. இங்கே மீனை இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்கிற எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கூடவே மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் ஷேப்பு வந்துடும். இந்த மாதிரி ரெடி ஆனதும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் சும்மா ஒரு டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு நல்லா அதை பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆனதும் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆடு, பாவை பூர்த்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணனில்லையோ ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆடு, பாவை பூர்த்திட பாதை பார்த்திட பாவை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.